ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் வித் திவ்யா. இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் என்னோடய இயர்லி 20s ஆர் லேட் 20ஸில் பண்ண ஃபினான்ஷியல் மிஸ்டேக்ஸ், அதுவும் மேஜராக நான் 4 மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தேன். ஐ ஸ்டார்டட் ஏர்னிங் இன் 2022. ஆக்சுவலாக நான் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ ஹாவ் அ டெப்ட் ஃபார் அரௌண்ட் 3 lakhs. ஏன்னா நான் லோன் எடுத்து தான் படித்தேன். ஸோ எனக்கு 3 lakhs கிட்ட எஜுகேஷ்னல் லோன், அ கைண்ட் ஆஃப் எஜுகேஷ்னல் லோன் ஆக்சுவலாக இருந்துச்சு. ஸோ மாதத்துக்கு 10,000 அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 years ஆர் 2.5 years என்ன பண்ணிடலாம், அதை பே பண்ணிடலாம் அப்படிங்கிற பிளான் தான் நான் வச்சுருந்தேன். பட்டு என்னுடைய சேலரியே ரொம்ப கம்மி. அக்காமடேஷன், ஃபுட் அதெல்லாம் போயிட்டு எனக்கு கிடைச்சதே ரொம்ப கம்மி. ஸோ அதில் தான் நான் என்னுடைய 10,000 டெப்ட் அடைக்கணும், சேவிங்ஸ் பார்க்கணும். ஒருவேளை இந்த 4 விஷயத்தையும் நான் சம்பாதிக்கும் போதோ இல்லை எனக்கு அதுக்கு முன்னாடியே இந்த விஷயங்களை யாராவது சொல்லி கொடுத்துருந்தா எனக்கு இன்னும் பெட்டராக என்னோடய ஃபைனான்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாவோ இல்லை ஒரு ஹிண்ட் கிடைச்ச மாதிரியோ இருந்திருக்கும். அப்படி நான் ரெக்ரெட் பண்ண மிஸ்டேக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம், நாட் ஹேவிங் அன் எமர்ஜென்சி ஃபண்ட். ஆக்சுவலாக நமக்கு எமர்ஜென்சி ஃபண்டை பற்றி நம்ம நிறைய பேர் கேட்டிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். நம்ம ட்ரை பண்ணியிருப்போம், மறுபடியும் தோற்று போயிருப்போம், எடுத்து வச்சுருக்க முடியாது, எமர்ஜென்சின்னு எடுத்து வச்சுருப்போம். ஆனால் நமக்கு அது ரியலாகவே நம்ம எமர்ஜென்சிக்கு தான் யூஸ் பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் சம்மர் இட் ஹஸ் கான். ஸோ அந்த மாதிரி எனக்கு அப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ நமக்கு எமர்ஜென்சி வரும், நம்ம அதுக்காக எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற விஷயமே எனக்கு ஃபஸ்ட்டு என் நாலேஜுக்கு இல்லை. ஏன்னா ஒரு லூப்போல், நார்மலாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்களோ அந்த லூப்போல்குள்ளே தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் எமர்ஜென்சி ஃபண்டை பற்றி கற்றுக்க ஆரம்பித்ததே பார்த்திங்கன்னா, நம்ம ஏன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கோம், ஏன் இது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு யோசிக்கும் போது, இந்த மாதிரி எதிர்பாராத சிச்சுவேஷனுங்களை ஏன் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு நான் யோசிக்கும் போது தான் தேர் கம்ஸ் தி ரோல் ஆஃப் எமர்ஜென்சி ஃபண்ட். ஸோ நானும் நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன் அதை எடுத்து வைக்கிறதுக்கு, பட் என்னால் முடியல. ஆனால் நான் ரொம்ப கண்ட்ரோல்டாக கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தா அது எனக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறது நான் அதுக்கப்புறம் லேட்டராக தான் ரியலைஸ். அப்படிங்கிறது நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டே இருக்கீங்க, ஆனால் உங்கள் கார் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. அந்த டைமில் உங்கள்கிட்ட காசு இல்லை அப்படின்னா தட் இஸ் அ ரியல் எமர்ஜென்சி. யூ கேன் யூஸ் தட் டு ரிப்பேர் யோர் கார். ஏதோ ஒரு சேர் பிரேக் டவுன் ஆகிடுச்சு, ப்ரோக்கன் ஆகிடுச்சு, அதை ரிப்பேர் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். இமீடியட்டாக ஏதோ ஒரு திங்ஸை ரீப்ளேஸ் பண்ணணும், அது உங்களுக்கு தேவை, ஏன்னா மறுநாள் அது இருந்தால் தான் உங்களால் வேலை பார்க்க முடியும் அப்படின்னா யூ கேன் யூஸ் தட் ஃபண்ட் ஃபார் தட், எமர்ஜென்சி ஃபண்ட் ஃபார் தட். ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, நீங்கள் ஈவன் தோ மெடிக்கல் இன்சூரன்ஸ் வச்சுருந்தாலும் அதை கிளைம் பண்ணுறதுக்குள்ளே உடனே உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மை ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் மிஸ்டேக் வாஸ் நாட் ஹேவிங் அன் எமர்ஜென்சி ஃபண்ட். ஸோ அப்போ எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு வரும்போது நம்ம எவ்வளோ எடுத்து வைக்கலாம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நம்ம குட்டி குட்டியாக தான் பில் பண்ண முடியும். இந்த மாதிரி நம்மள மாதிரி நார்மல் லோயர் மிடில் கிளாஸ்லேருந்து வர பீப்புள் சின்ன சின்ன மைல் ஸ்டோனாக தான் க்ராஸ் பண்ண முடியும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 3 months எக்ஸ்பென்சஸ் மட்டும், சேல்ரின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நிறைய செலவாகும். 20,000 சேல்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம 20,000 என்ன பண்ண மாட்டோம், வீட்டுக்குன்னு செலவு பண்ண மாட்டோம். இஃப் வி ஆர் ப்ராப்பர்லி பிளானிங் அண்ட் சேவிங், நம்ம 20,000 என்ன பண்ண மாட்டோம், செலவு பண்ண மாட்டோம். ஸோ 20,000 எனிவேஸ் ஒரு 15,000 செலவு பண்ணுறோம் அப்படின்னா 3 months சேலரி ஒரு 45,000, 3 months எக்ஸ்பென்ஸ் ஒரு 45,000. ஸோ we can save that 45,000 as an emergency fund. என்னோடய 2வது மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்து வைக்காதது தான். ஏன் அப்படின்னா, நான் ஆக்சுவலாக காலேஜ் படிக்கும்போது தான் மெடிக்கல் இன்சூரன்ஸை பற்றி ஃபஸ்ட்டு கேள்விப்பட்டேன். அப்போ எனக்கு இருந்த ஒரு கொஷின் என்ன அப்படின்னா, ஒய் ஐ நீட் டு பே 12,000 to 20,000 ஆஸ் அ ப்ரீமியம் எவ்ரி இயர். எனக்கு அதனால் என்ன பிரயோஜனம்? அந்த டைமுக்கு நமக்கு என்ன யோசிப்போம், நமக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு தானே யோசிப்போம். பட் தட் இஸ் நாட் ட்ரூ. ஆக்சுவலாக எனக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் எப்போ புரிஞ்சுது அப்படின்னா, 2025 என்னோடய மதர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாங்க. அந்த பில் எக்கச்சக்கமாக ஏறிச்சு. ஐ குடன்ட் மேனேஜ். ஸோ நான் நிறைய பாரோ பண்ணி தான் அந்த ஹாஸ்பிட்டலோடைய செலவு எல்லாத்தையும் பார்த்தேன். ஏன்னா மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் இயர்லி 12 to 14% மாறுது, ஓகேவா? ஸோ அவ்வளோ அந்த ரேட்டில் இன்ஃப்ளேஷன் ஏறும்போது நம்ம அதை கவர் பண்ணுறதுக்கு நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் ஹேவிங் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ அதை எப்படி பை பண்ணணும், என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம், என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் நம்ம செக் பண்ணி பை பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதுக்கு ஒரு வீடியோ பண்ணலாம். 3rd மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பட்ஜெட்டோ இல்லை ஆக்சுவல் ஸ்பெண்டிங்கையோ நான் ஃபிசிக்கலாக ட்ராக் பண்ணாதது. ஆக்சுவலாக நான் நல்லா தான் பிளான் பண்ணுவேன். வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி 10,000 டெட் கொடுக்குறோம், 2,000 இங்கே செலவு பண்ணுறோம், 3,000 அதுக்கு வைக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நான் நல்லா தான்
பிளான் பண்ணுவேன். ஆனால் ப்ராப்ளம் எங்கே நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு மென்டலாக நான் இந்த கால்குலேஷன்லாம் போடும்போது எனக்கு ஈவன் தான் அந்த எக்ஸ்பென்சஸை தாண்டி, அதாவது ஒரு இடத்துல 3000 நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த எக்ஸ்பென்சஸை தாண்டி நான் வந்து செலவு பண்ணிட்டு இருந்திருக்கேன். இதுக்கு காரணம் என்னென்னா, எனக்கு ஆக்சுவலாக என் கண்ணு முன்னாடி நான் ட்ராக் பண்ணலை. நம்ம இவ்வளோ தாண்டி இதை பண்ணிகிட்ருக்கோம், இந்த செலவை பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது அப்படிங்கிற ஃபிசிக்கலாக ட்ராக் பண்ணுறதை நான் பண்ணலை. சப்போஸ் நான் ஃபிசிக்கலாக அதை ட்ராக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, 3000 எடுத்து வச்ச இடத்துல 1000 செலவாக இருக்குது, இன்னும் உனக்கு 2000 தான் இருக்குது. அதுக்கு மேலே நீ போன அப்படின்னா யூ ஹாவ் டு பாரோ ஃப்ரம் அதர்ஸ், இல்லைனா உங்ககிட்ட இருக்கிற வேறு ஏதாவது சோர்ஸஸை நீ உடச்சி இந்த செலவை பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற கண்ட்ரோல் என் மைண்டுக்கு நான் சென்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் அதை நான் பண்ணல. என் மைண்ட்லேயே நான் சும்மா ஒரு மைண்ட் மேப் மாதிரி ஒரு பிளான் மாதிரி போட்டு வச்சதுனால என்னால் எதையுமே ட்ராக் பண்ண முடியல. ஐ வாஸ் ஓவர் ஸ்பெண்டிங். ஸோ நம்ம எக்ஸாக்டாக என்ன நடக்குது அப்படிங்கிறத, நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், நமக்கு எவ்வளோ இன்கம் வருது அப்படிங்கிறத ஃபிசிக்கலாக ட்ராக் பண்ணுறது யூஸிங் அண்ட் பேப்பர் and pen or using an Excel sheet. Already I have uploaded a video how to make an Excel sheet. Like நம்ம எக்ஸ்பென்சஸை ட்ராக் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி எக்ஸல் ஷீட் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸல் ஷீட் வீடியோ போட்டிருக்கேன், பட்ஜெட் ட்ராக்கர் வீடியோ போட்டிருக்கேன். அதோடைய லிங்க்கை நான் வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அதை டச் பண்ணி உள்ளே போய் கிளிக் பண்ணி அந்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். யூ வில் கெட் அன் ஐடியா ஹவ் டு பில்ட் அன் எக்ஸல் ஷீட் ஃபார் எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கிங். அப்படி இல்லை எனக்கு வந்து ஃபிசிக்கலாக பேப்பர் அண்ட் பெனில் தான் நான் ட்ராக் பண்ணணும் அப்படின்னிங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கும் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன், ஐடியாஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பில் பண்ணி ஷோ பண்ணுறேன். ஃபோர்த்து மிஸ்டேக் என்னென்னா, ஒரு பட்ஜெட் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பட்ஜெட் ரொம்ப பர்ஃபெக்டாக க்ரியேட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வச்சுருக்க ₹1 கூட ஒரு வேல்யூ வச்சுருப்பேன், ஒரு பர்பஸ் வச்சுருப்பேன். அந்த ₹1 இங்கே தான் போகணும் அப்படின்ட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக, ரொம்ப ரிஜிடாக என்ன பண்ணியிருப்பேன், க்ரியேட் பண்ணி வச்சுருப்பேன். ஆனால் எல்லா மாதமும் அந்த பிளானே வந்து ஃபாலோ ஆகாதில்ல. ஒரு சில மாதங்களில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போய் வெளியே சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்கும். ஆக்சுவலாக ஐ வாஸ் ஸ்டேயிங் இன் ஹாஸ்டல் இன் மை இயர்லி பீரியட் ஆஃப் ஒர்க்கிங். நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ நான் வந்து ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு சம்டைம்ஸ் வெளியே போய் சாப்பிட்ணுன்னு தோணும், இல்லை வெளியே ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போகணுன்னு தோணும். ஆனால் நான் அதெல்லாம் எதுவுமே இன்க்ளூட் பண்ணி இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக டெட்டு, கொஞ்சம் சேவிங்ஸு, கொஞ்சம் அங்கே போகுது, கொஞ்சம் இங்கே போகுது, அந்த மாதிரி தான் வச்சுருப்பேனே தவிர என்னுடைய வாண்ட்ஸுக்கோ இல்லை என் மைண்டு ஒரு சில விஷயங்களை க்ரேவ் பண்ணுது அப்படின்னா அதை செஞ்சுக்கிறதுக்கோ நான் வந்து பட்ஜெட் வச்சுருக்க மாட்டேன். ஸோ இந்த பட்ஜெட் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு பர்பஸ் இருக்கும். அதாவது அந்த பர்பஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டில் இருக்கும். அது நெக்ஸ்ட்டு நான் பண்ண தப்பு. லேட்டர் ஐ ரியலைஸ்டு தட் நம்ம எல்லோரும் ஹியூமன் பீயிங்ஸ் தான். நமக்கு இந்த ஆசைகள் வர்றது எல்லாமே சாதாரணம் தான், அதை செஞ்சுக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. ஸோ அதனால நான் இப்போ பட்ஜெட் பில் பண்ணும்போது வான்ஸுக்குன்னு தனியாக இடம் விட்டு, சின்னதாக இருக்கலாம், எனக்கு வந்து என் ஹஸ்பண்டோட வெளியே போய் சாப்பிட்றதா இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் மூவி போகிறதா இருக்கலாம், பெருசாலாம் எதுவும் வச்சுருக்க மாட்டோம். சப்போஸ் சும்மா வண்டி எடுத்துக்கிட்டு பெட்ரோல் போட்டு சுற்றுறதா இருக்கலாம். அந்த மாதிரி அந்த மாதம் எனக்கு என்ன தோணுதோ, என்ன செஞ்சுக்கணும்னு தோணுதோ அதை செஞ்சுக்கிறதுக்காகவும் நான் பட்ஜெட் வந்து ஒதுக்க ஆரம்பித்தேன். ஸோ அப்போது என்னோடய ஆசைகளும் நிறைவேச்சு. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் அட்வைஸ்டு டு ஹாவ் அ வாண்ட் செக்ஷன் ஆல்சோ இன் யுவர் பட்ஜெட். உங்கள் பட்ஜெட் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. நம்ம வந்து நாட்டுக்கு பட்ஜெட் போடல, நம்ம வீட்டுக்கு தான் பட்ஜெட் போடுறோம். ஸோ நம்ம பட்ஜெட் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும், நம்ம எல்லா அமௌண்ட்டும் சேவிங்ஸ்க்கு தான் போகணும், நீட்ஸ்க்கு தான் போகணும் அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம வாண்ட்ஸ்க்கும் நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சோம் அப்படின்னா நமக்கு சங்கடமாக இருக்காது. ஓகே, நம்மளையும் பார்த்துக்குறோம், அதில் நமக்கும் இந்த இடத்துல நம்ம போட்டிருக்க, நம்ம வாங்குகிற இந்த காசில் நமக்காகவும் கொஞ்சம் நம்ம செலவு பண்ணிக்கிறோம், இப்போ இருக்கிற நமக்காக நம்ம கொஞ்சம் செலவு பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற தாட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ எப்போவுமே பட்ஜெட் போடும்போது கண்டிப்பாக வாண்ட்ஸ் வச்சு போடுங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக, ரொம்ப ரிஜிடாக போடாதீங்க. ஏன்னா பட்ஜெட்டில் கொஞ்சம் பஃபர் அமௌண்ட்ஸ் தனியாக இருக்கிறது, ஒரு 100 200 தனியாக இருக்கிறதோ இட்ஸ் பெஸ்ட். ஏன்னா வந்து ஒரு இடத்துல நீங்கள் செலவு யோசிச்சதை விட ஒரு 200 எக்ஸ்ட்ரா செலவாகலாம், ஒரு 100 எக்ஸ்ட்ரா செலவாகலாம். அப்போ இந்த பஃபர்லேருந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ எவ்ரி ருப்பி எல்லா ருப்பிக்கும் எவ்ரி பென்னிக்கும் வந்து வேல்யூ இருக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ரிஜிடாக போடாதீங்க. அதுக்காக எல்லா ருப்பி ஈஸியாக அப்படியேவும் நம்ம விட்டுற முடியாது. நமக்கு தெரியும் நம்ம எவ்வளோ போட்டுக்கலாம், பஃபருக்கு எவ்வளோ வச்சுக்கலாம், வான்ஸ்க்கு எவ்வளோ வச்சுக்கலாம்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், ஐடியா இருக்கும். அப்படி இல்லைன்னா சொல்லுங்கள், நம்ம அதை பற்றி இன்னொரு வீடியோவில் பேசலாம்.
என்னோடய ஃபினான்ஷியல் ப்ரையாரிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு க்ளீனாக ஒரு பிக்சர் பண்ணி வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு விஷயம், நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, எனக்கு இருக்கிற டெட் மொத்தமாக நான் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய அடுத்த விஷயம், எனக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் பில்ட் பண்ணால் ஐ ஹேவ் அன் இன்சூரன்ஸ். ஐ ஆல்ரெடி ஸ்டார்டட் அன் இன்சூரன்ஸ். ஏன்னா நான் தான் சொன்னேன்ல, அந்த இன்சூரன்ஸ் இருக்கிறதுனால somehow we are protected அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கப்புறமா என்னுடைய பட்ஜெட் சிஸ்டம் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். எவ்ரி penny, now also every penny has a worth, every penny has a value. பட் எனக்குன்னு ஒரு வேல்யூ கொடுக்கறதுக்காக இந்த வாண்ட் செக்ஷனும் ஆட் பண்ணி நான் அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறேன். என்னோடய பட்ஜெட்டில் என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா, டெட்டு, வாண்ட்டு, அதுக்கப்புறமா வந்து நீட்ஸு, சேவிங்ஸ். ஐம் ஆல்சோ டூயிங் சம் கைண்ட் ஆஃப் சேவிங்ஸ். எக்ஸாக்ட்லி இப்போ நான் பண்ணுற சேவிங்ஸ் வெறும் கோல்டு மட்டும்தான் நான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதை எப்படி பண்ணுறேன், எப்படி எனக்கு பாசிபிள் ஆகுது, நான் அதை எப்படி கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா லைக் நான் வந்து சம்பாதிக்க ஆரம்பித்ததுலேருந்தே ஐம் சேவிங் இன் தி கோல்டு. நான் எப்படி பண்ணுறேன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதை பற்றியும் பேசலாம். ஸோ மை ஃபைனல் அண்ட் சின்சியர் அட்வைஸ் யாருக்கெல்லாம் அப்படின்னா, இப்போ தான் லைக் இயர்லி 20s இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபினான்ஸை பற்றி எந்த நாலேஜுமே கிடையாது, இனிமே தான் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா, சப்போஸ் உங்கள் கண்ணில் இந்த வீடியோ பட்டுச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் எமர்ஜென்சி ஃபண்ட் எடுத்து வைங்க. ப்ளஸ் அதுக்கப்புறமா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துருங்க. ஒரு 2 பேருக்கு சேர்த்து ஒரு 20 lakhs ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து 1300 சம்திங்கில் கிடைக்கிது பர் மந்த்துக்கு. ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் அட்வைஸ், ஹேவ் அன் எமர்ஜென்சி ஃபண்ட். செகண்ட், ஹேவ் அன் ஹெல்த் இன்சூரன்ஸ். அட் தி சேம் டைம் உங்கள் டெட்டை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ டெட் இருக்குது அப்படின்னா க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நம்ம திஸ் இஸ் ஆல் அபவுட் தி டுடேஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்னு சொல்லிவிட்டு உங்கள் சஜஷன்ஸை கொடுங்க. கண்டிப்பாக நான் வீடியோ பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் அண்ட் தென் பாய் ஃப்ரம் திவ்யா.